சென்னை மணலி புதுநகர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் நேற்று நீச்சலடிப்பதில் போட்டி போட்டுக் கொண்டு குதித்த இருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நீடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், விரிவான விவரங்கள். காலை வணக்கம் ஷாம். சென்னை மணலி புதுநகர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் நீச்சல் அடிப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டு இருவர் ஆற்றில் குதித்த நபர்களை ஆற்றில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். தற்போது அவர்களை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாதவரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜா, மூர்த்தி இவர்களும் நண்பர்கள். இவர்கள் இருவரும் நேற்று மணலி புதுநகர் அருகே உள்ள இடையாஞ்சாவடி பிரதான சாலையில் கொசஸ்தலை ஆற்றின் அருகே சென்று அந்த ஆற்றில் செல்லும் வெள்ளத்தை காண அவர்கள் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை புழல் ஏரியிலிருந்து திறந்து விடப்படும் உபரி நீரானது இந்த ஆற்றின் வழியாகத்தான் எண்ணூர் முகத்வாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கடலில் கலக்கும் வண்ணம் இந்த ஆறானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புழல் ஏரியில் கடந்த ஒரு வார காலமாகவே நீர்வரத்து அதிகரித்ததால் புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி வீதம் தண்ணீரானது திறந்து விடப்பட்டு இந்த ஆற்றின் வழியாக அவை கடலில் கலந்து வருகிறது. இந்த நிலையில் இடையஞ்சாவடி பிரதான சாலை அருகே கொசஸ்தலை ஆற்றில் சென்னை மாதவரம் பகுதியைச் சேர்ந்த ராஜா, மூர்த்தி என்கின்ற 2 நபர்கள் மது போதையில் ஆற்றில் நீச்சல் அடிப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டு ஆற்றில் குதித்ததாக தெரிகிறது. இதனை அவர்களுடன் வந்திருந்த நண்பர்கள் தங்களது செல்போனில் ரீல்ஸ் பதிவிற்காக வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடவே இவர்கள் இருவரும் மது போதையில் இருந்ததால் இவர்களால் தொடர்ந்து நீச்சல் அடிக்க முடியாமல் இவர்கள் தங்கள் உடல் செயல்திறன் இழந்த நிலையில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். இது குறித்து சென்னை மணலி புதுநகர் காவல் நிலையத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த இருவரின் உடல்களை தேடும் பணியில் சென்னை மணலி மற்றும் அம்பத்தூர் ஆகிய தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வந்திருந்த 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ச்சியாக நேற்று மாலை 6 மணி முதல் இவர்களின் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நேற்று இரவு முழுவதும் தேடியும் தற்போது வரை இவரது உடல்கள் கிடைக்கவில்லை. தொடர்ந்து இவர்களது உடல்களை தேடும் பணியாக நடைபெற்றுக் கொண்டு வருவதாக தெரிகிறது. இருப்பினும் இவர்கள் இருவரின் உடல்களை கண்டுபிடிக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தேடி வருகின்றனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து சென்னை மணலி புதுநகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் நீச்சல் போட்டியில் மேற்கொள்வதற்காக ஆற்றில் குதித்த இருவரும் தற்போது வரை உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. தொடர்ந்து இவர்களது உடல்களை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.